எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நிறைய பேசிட்டாங்க. நான் அதிகமாக பேச மாட்டேன். குறைஞ்சது ஒரு 1.5 மணி நேரம் பேசலான்னு இருக்கேன். எல்லாருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், ஆடியன்ஸ், ஆல் ஆஃப் யூ ஸோ மச் சப்போர்ட்டிங். எல்லாம் டெய்லி சார் இந்த படத்தில் அப்பாவை பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. நான் சொன்னது அப்பா தாத்தா இதெல்லாம் நான் பண்ணுற மாதிரி இல்லைங்க. there should be some value and meaning in me being in the film சொல்லுவேன். ஏதாச்சும் ஒன்று இருக்கணும் அந்த படத்தில், நான் கண்டிப்பாக பண்ணுவேன். ஐ எம் நாட் கோயிங் டு திங்க் தட் நான் இவ்வளோ படம் ஹீரோவாக பண்ணிட்டேன், அந்த படத்தில் ஹீரோவாக டான்ஸ்லாம் ஆடணும் அப்படின்னு நான் கேட்க மாட்டேன். பட் கதையில் ஒரு நாயகனாக இருக்க வேண்டும் என்று விருப்பப்படுவேன் என்பதை நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா போர்த்தொழில் ஆரம்பிச்சு ஐ பின் கிவிங் கண்டினியூஸ் ஃபிலிம்ஸ். அப்போ இந்த ஜென்ரேஷன்லேயே ஐம் ரெலவெண்ட்னு சொல்கிறதுக்கு ஆல் த யங் டேரக்டர்ஸ் ஹேட் த கான்ஃபிடன்ஸ் இன் மீ அண்ட் பீயிங் எ லவ்லி கேரக்டர்ஸ். ஏன்னா நான் காஞ்சனா நடிக்கும் போது நான் சின்ன பசங்க எனக்கு காஞ்சனா அங்கிள் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி எவ்ரி ஜென்ரேஷன் தட் பீன் சம் ஃபிலிம் இட் ஹஸ் பீன் க்ராப்பிங் அப், இட் ஹஸ் கிவிங் மீ என்ன சொல்கிறது, ஒரு கைண்ட் ஆஃப் எனர்ஜி டு கீப் ஆன் ஒர்க்கிங். அண்ட் 30 வயசில் நான் நடிச்சிட்டு இருக்கேன்னா அது காரணம் ஆடியன்ஸ் தான். சாரி, அது போய் சொல்லிட்டேன். நான் 30 வயசு மாதிரி ஃபீல் பண்ணேன். ஏன்னா கீர்த்தி இந்த கேங்கோடு இருக்கும்போது ஐ ஃபீலிங் லைக் தட். ஏன்னா ரோஹினியே சொல்லிட்டாங்கல்ல, யங்ஸ்டர்ஸ்லாம் இருந்தாங்க அப்படின்னு என்னை சேர்த்து தான் சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ரோஹினி.